எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 சேனல் பிரேக் அவுட் ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஐசிஐசிஐ பிரிடென்டல். இதோடைய வீக்லி சார்ட்டை தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குறது வீக்லி சார்ட்டு. வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது இந்த இடத்த கொஞ்சம் பாருங்கள். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடம் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா இருந்தாலும் சரி, ட்ரேட் பண்ணுறதுனா இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியமான இடம். இது வீடியோட எண்டில் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு புரியும். வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு சேனல்லே மார்க்கெட் ஆனது போயிட்டு இருந்தது. இந்த சேனலில் எத்தனை தடவை வந்து தொட்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட 5 தடவை தொட்டு இருக்கு இந்த இடத்த. இப்போ என்னன்னா இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. என்னன்னா ஒரு ட்ரெண்டு கண்டினியூவேஷன் கிடைச்சிருக்கு. அதாவது வந்து இந்த ரெட் கேண்டில் வீக்லி சார்ட்டில் ஒரு ட்ரெண்ட் ஆனது போயிட்டு இருந்தது. இதை நோக்கி இங்கே என்ன வந்ததுன்னா ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷன், அதாவது வந்து ஒரு ரெட் கேண்டில் கிடைச்சிருக்கு. இதை வச்சு தான் இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகுதான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். வீடியோ ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இந்த 2 இடமும் ரொம்ப முக்கியமான இடம்னு. ஏன்னு இப்போ சொல்கிறேன். அதாவது மார்க்கெட் ஆனது ஒவ்வொரு தடவையும் கீழே வரும்போது இந்த இடத்துல ஒரு ரிவர்சலை கொடுத்துருக்கு. என்னன்னா இந்த இடத்த ரிவர்சல் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு லோ ஐ ஃபார்மேஷன் வச்சதுக்கப்புறம் தான் இந்த சப்போர்ட், இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. அந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே போயிருக்கு. அதாவது இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஆனது கீழே போயிருக்கு. இப்போ மார்க்கெட் கரெக்டாக இருக்கிற இடம் பாருங்களேன். கரெக்டாக வந்து இப்போ அதோட ரெசிடென்சி சப்போர்ட்டாக இந்த இடம் இப்போ ரெசிடென்சியாக இருக்குது. இதை நம்ம மந்த் சார்ட்டில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். மந்த் சார்ட்டில் பார்க்கும்போது இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. கரெக்டாக இந்த இடத்துல வரும்போதெல்லாம் மார்க்கெட் ஆனது ஒரு ரிவர்ஸில் கொடுத்துருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல என்னன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிடென்சியாக இருந்திருக்கு. இப்போ இந்த இடம் சப்போர்ட்டு, அதாவது வந்து இங்கே டச் பண்ணும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு டவுனு கொடுத்துருக்கு. இந்த இடம் வரும்போதெல்லாம் ஒரு டவுனு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல வரும்போதெல்லாம் ஒரு டவுனு கொடுத்துருக்கு. இப்போ மார்க்கெட் ஆனது கரெக்டாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல இப்போ என்னன்னா ஒரு ரெசிடென்சியை பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது டே சார்ட்டில் இன்னும் தெளிவாக தெரியும். நம்ம டே சார்ட்டில் பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு இன்னும் தெளிவாக தெரியுது. அதாவது வந்து மார்க்கெட் ஆனது ஒரு லோ ஐ ஃபார்மேஷன் வச்சுருந்தது. ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது தெரியும். ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு தடவையும் லோ ஐ தான் வச்சுருக்கே தவிர ஐ லோ ஃபார்மேஷன் வரல. ஒரு லோ ஐயிலே வந்தது. ஆனால் இப்போ ட்ரெண்டு ரிவர்சல் டே சார்ட்டில் நமக்கு ஒரு ட்ரெண்டு ரிவர்சலை கொடுத்துருக்கு. இது வரைக்கும் லோ ஐயை வச்சுருந்தது, ஹை லோ வச்சுருக்கு முதல் தடவையாக. ஆனால் அந்த இடத்துல ஒரு ரெசிடென்சி இருக்குது. இந்த ரெசிடென்சியை பிரேக் அவுட் பண்ணும்போது ரெசிடென்சி முதல்ல ட்ரா பண்ணிடலாம். வீக்லி சார்ட்டில் கரெக்டாக ஒரு ரெசிடென்சி கிட்டே இருக்குது மார்க்கெட்டு. அந்த ரெசிடென்சி பிரேக் அவுட் மட்டும் பண்ணிடுச்சுன்னா நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ஆனது இந்த சேனல் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த சேனலையும் பிரேக் அவுட் பண்ணும்போது நமக்கு மேலே இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகிடும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா இருந்தாலும் சரி, ஒரு ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரொம்ப வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். இந்த ரெசிடென்சி பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இதில் இருக்கிற அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் முதல்ல பார்க்கலாம். அட்வான்டேஜ், ஃபிப்போட ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து கரெக்டாக 610 பாயிண்ட் இந்த ரேஞ்சு வந்துருக்கு. கரெக்டாக பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக வந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் ஒரு சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து வச்சுட்டு மேலே போயிருக்கு. இதோடைய அட்வான்டேஜ். இப்போ டே சார்ட்டில் இன்னும் அட்வான்டேஜ் நமக்கு தெரியும். டே சார்ட்டில் பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்து ஒரு லோ ஐயாக வச்சுட்டு இருந்த மார்க்கெட்டை வந்து முதல் தடவையாக ஒரு ஹை லோ, ட்ரெண்டு ரிவர்சலுக்கான ஒரு ஹை லோ வச்சுருக்கு. இது ஒரு அட்வான்டேஜ். இந்த இடத்து ரெசிடென்சி பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த சேனல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். நம்ம இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இன்ட்ராடே பண்ணலாம். அந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணும்போது நமக்கு இன்னும் மேலே போகும்போது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகவே இருக்கும். இது அட்வான்டேஜ். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜும் பார்த்துடலாம். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ரெசிடென்சியை பிரேக் அவுட் பண்ண முடியல. அதாவது வீக்லி சார்ட்டில் ரெசிடென்சியை பிரேக் அவுட் பண்ண முடியலைன்னா இந்த டே சார்ட்டில் என்ன ஆகும்னா ஒரு லோ ஐ கன்ஃபார்ம் ஆகிடும். அதாவது வீக்லி சார்ட்டில் ரெசிடென்சி பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னும் போது ட்ரெண்டு கண்டினியூஷன் ஆகிடும்.
அப்படி ஆகலை, டே சார்ட்டில் என்ன பண்ணணும்னா ஒரு லோ ஐ வச்சு இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும். மறுபடியும் ட்ரெண்ட் வந்து கீழே வந்துட்டு இருக்கும். இதில் டிஸ்அட்வான்டேஜ், இதோட டிஸ்அட்வான்டேஜ் தான். நாம் ஒரு ட்ரேட் பண்ணணும்னாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாலும் சரி, ரெசிடென்சி பிரேக் அவுட் ஆகிடுதுன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு என்ட்ரி எடுக்கும்போது இந்த இடம் நமக்கு ஒரு ரெசிடென்சியாக இருக்கும். அதாவது இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்த சேனலை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா லாங், அதுக்கப்புறம் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிடும், ஒரு அப் ட்ரெண்டு போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்து இரண்டாவது ஸ்டாக் ஆதித்யா பிர்லா ஃபேஷன். இது டே சார்ட்டில் பாருங்கள். டே சார்ட்டில் ஒரு ட்ரெண்டுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து போயிட்டு இருந்தது. அதாவது இந்த ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துல வரும்போதெல்லாம் ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. அதேமாரி வந்து இந்த இடத்த டச் பண்ணும்போதெல்லாம் ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. இந்த இடம் ஒரு ஃபேக் பிரேக் அவுட், இந்த சேனலுக்கான ஃபேக் பிரேக் அவுட். இது வந்து முன்னாடியே தெரியும். இந்த தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப இந்த இடத்துல ஒரு ரெசிடென்ஸ் இருந்தது. அந்த ரெசிடென்ஸியை பிரேக் அவுட் பண்ண முடியல. அதனால தான் இது கீழே வந்திருக்கு. இப்போ நடக்கிற லெவலே வேறு. அதாவது இந்த லைனில் மறுபடியும் வந்து டச் பண்ணியிருக்கு. இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ரிவர்சல் சான்சஸ்லாம் இப்போ பார்க்கலாம். முதல் ட்ரெண்டு வைஸாக பார்த்துடலாம். ட்ரெண்டு ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துல வரும்போதெல்லாம் டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. இந்த இடம் ஒரு ஃபேக் பிரேக் அவுட், இங்கேருந்து மறுபடியும் கீழே வந்திருக்கு. இப்போ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுமா, இல்லை ட்ரெண்டு மறுபடியும் கண்டினியூ ஆகுமா, இதுதான் நம்மளுடைய இப்போ கேள்வி. இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கான சில காரணங்கள்லாம் இப்போ பார்த்துடலாம். அதாவது இந்த சேனலில் மறுபடியும் ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா, மந்த்லி சார்ட்டில் பார்க்கும்போது தெளிவாக தெரியும். அதாவது இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. அதாவது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுதான் இந்த சேனலுக்கான முதல் காரணமே. இந்த சப்போர்ட்லாம் பாருங்கள். இந்த இடத்துல அதாவது மார்க்கெட் முத ஓப்பன் ஆனது இந்த இடம் தான். இந்த இடத்துக்கு மேலே ஒரு தடவை கூட மேலே போக முடியல. அதாவது இந்த இடத்துல போயிருக்கு, மறுபடியும் கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல மறுபடியும் இங்கே வந்திருக்கு. ஆனால் ரிவர்சல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரேக் அவுட், ட்ரெண்டு கண்டினியூவேஷனான ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த இடத்துல பிரேக் அவுட்டே நடந்திருக்கு. அதேமாரி ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துல வரும்போதெல்லாம் கீழே அது பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் கீழே போயிருக்கு, மறுபடியும் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ட்ரெண்டானது கண்டினியூ ஆகிற பட்சத்தில் இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே போகும்போது அந்த சேனலையும் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சேனலோட சப்போர்ட்டில் தான் இப்போ மார்க்கெட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, மந்த்லி சார்ட்டில் இந்த ரெசிடென்சியை பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. மந்த்லி சார்ட்டில் இந்த ரெசிடென்சியை மட்டும் பிரேக் அவுட் பண்ணலைன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு பிக் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ டே சார்ட்டில் இன்னும் பார்க்கலாம். இப்போ டே சார்ட்டில் பார்க்கும்போது கரெக்டாக அந்த ட்ரெண்டோடைய கீழே தான் இருக்குது, அதாவது சப்போர்ட்டில் தான் இருக்குது. நம்ம மந்த்லி சார்ட்டோட சப்போர்ட்டும் இங்கே தான் இருக்குது. அதாவது இந்த சப்போர்ட்டு பிரேக் அவுட் மட்டும் மந்த்லி சார்ட்டில் பண்ணலைன்னா கண்டிப்பாக இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரெசிடென்சி அதாவது வந்து இந்த சேனலோட எண்டு வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த தடவை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அது இருக்குது. ஒருவேளை இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் மந்த்லி சார்ட்டு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக கீழே வந்துடும். இந்த இடத்த மட்டும் கவனித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாலும் சரி, ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து மேலே போகும்போது அப் ட்ரெண்டில் நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நமக்கு ஒரு ஷேருக்கு 33 ரூபா வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா எப்பவுமே லோ ப்ரைஸ்லாம் எப்பவுமே வாங்கணும், ஹை ப்ரைஸில் விற்கணும். இந்த சேனல் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு நியூ ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மந்த்து சார்ட்டில் ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் கிடைச்சிரும், அப்புறம் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் நமக்கு. நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது தேவயானி இன்டர்நேஷ்னல். மந்த்து சார்ட்டில் பார்க்கும்போது இந்த இடத்துலேருந்து ஒரு சேனலில் போயிட்டு இருக்கு. அதாவது வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துல இருந்துலாம் ரிவர்ஸில் கொடுத்துருக்கு. ட்ரெண்ட் வைஸாக பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸில் சேனலில் போயிட்டு இருக்கு. இப்போ சேனலோட பாட்டம் அதாவது வந்து சப்போர்ட்டை வந்து டச் பண்ணியிருக்கு. இப்போ மார்க்கெட் இப்போ என்ன பண்ண போகுது, இதுலேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இல்லை ட்ரேட் பண்ணும்போது இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா
அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இல்லை இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணி கீழே போக போதா என்ற அனலைஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். இதை நம்ம வீக்லி சார்ட்டில் முதல்ல பார்க்கலாம். வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த இடத்த டச் பண்ணிடுச்சு, அந்த சேனலோட சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. இப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்ட மாதிரி தான் தோணும், ஆனால் இப்போ அதுதான் இல்லை. இப்போ விஷயமே வேறு. அதாவது இந்த இடத்துல ஒரு ரெசிடென்சி இருக்குது, அதாவது இந்த ரெசிடென்சியை பிரேக் அவுட் பண்ண முடியல. என்னன்னா அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்தது, இந்த சப்போர்ட்டில் வச்சு இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழே போயிருக்கு. இப்போ மார்க்கெட்டால் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் தான் இந்த சேனலோட மேலே போக முடியும். அப்படின்னா இந்த ரெசிடென்சியை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்ன, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வாய்ப்பு என்னன்னா இந்த ரெசிடென்சியை பிரேக் அவுட் பண்ணணும். அதுக்கு சில ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்கணும். டே சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு இன்னும் தெரியும். டே சார்ட்டில் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா தான் மார்க்கெட் ஆனது கீழே வந்திருக்கு. அது வரைக்கும் மார்க்கெட் இடத்த பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கீழே வந்திருக்கு. இப்போ இந்த இடத்த டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. இப்போ நமக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல், அதாவது ஒரு சப்போர்ட்டை டச் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே விடக்கூடாது, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல். அதாவது ட்ரெண்ட் இங்கேருந்து மேலே போக பட்சத்தில் ஒரு சப்போர்ட் இப்போ நம்ம வைக்கணும். நம்ம ஒரு சப்போர்ட்டை கண்டுபிடிச்சோம்னா மார்க்கெட் சப்போர்ட்லேருந்து திரும்ப ஆரம்பிக்கும். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நமக்கு ஒரு நியூ ஐ போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த சேனலோட மேலே வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம சப்போர்ட்டை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ சப்போர்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். மந்த் சார்ட்டில் பார்க்கும்போது இந்த இடம் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அதாவது இது லைவ் கேண்டில். இந்த கேண்டில் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி அந்த சேனலோட சப்போர்ட்டை தொட்டுருது, இந்த சேனலோட பாட்டமை தொட்டுருது. இந்த கேண்டில் லைவ் கேண்டில் மந்த் சார்ட்டில் இதை பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. இந்த இடம் நமக்கு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. நம்ம இன்னும் சப்போர்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்மளோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். நாம் இப்போ 1 hour சார்ட்டில் பார்க்கலாம். நம்ம 1 hour சார்ட்டில் பிப்போடைய எக்ஸ்டென்ஷன் லெவலை வச்சு பார்க்கலாம். அதாவது கரெக்டாக எந்த இடம்னா ஏற்கனவே இப்போ டச் பண்ணியிருக்குல்ல இந்த இடம் 610 பாயிண்ட் என்ற இடத்த பார்க்கலாம். இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். அதாவது இந்த இடத்துல சப்போர்ட் இல்லை, சப்போர்ட்டாக இந்த இடத்துலேருந்து திரும்பத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி இங்கே டச் பண்ணியிருக்கு. இப்போ லைவ் மார்க்கெட் தான். அடுத்ததாக பார்க்குற இடம் இந்த 0.7786 இந்த லெவல். இந்த லெவலில் அதாவது ஏற்கனவே நம்ம மந்த் சார்ட்டில் வரைஞ்சிருந்தோம்ல ஒரு சப்போர்ட், அந்த லெவல் இங்கே வருது. அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாக்கா இந்த இடத்துல ஒரு ரேட் ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த இடம், அடுத்ததாக பார்க்குற இந்த இடம். ஒரு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த 2 இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாலும் சரி, ட்ரேட் பண்ணணும்னாலும் சரி, இப்போ சப்போர்ட்டை கண்டுபிடிச்சா தான் நம்ம ரிவர்சலை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த 2 இடத்துல சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி இங்கே டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. இந்த இடத்துல ரிவர்சல் ஆக சான்ஸ் இருக்கும், இந்த இடத்துல ரிவர்சல் ஆக சான்ஸ் இருக்கும். ஒருவேளை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா எவ்வளோ வரைக்கும் லாஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதையும் இப்போ பார்த்துடலாம். அதாவது இந்த இடத்துலேருந்து கீழே வரும்போது நமக்கு ஒரு ஷேருக்கு 5 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு 8 ரூபா அளவுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோன்னா என்னென்னலாம் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தலாம். வீக்லி சார்ட்டில் இருக்கிற கண்டிஷனே வேறு. ஆல்ரெடி இங்கே டச் பண்ணிடுச்சு. இப்போ இருக்கிற கண்டிஷன் என்னென்னா, டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த கேண்டிலுக்கு கீழே இந்த லைவ் கேண்டில் வரக்கூடாது. அதாவது இப்போ இருக்கிற கேண்டில் லைவாக இருக்குல்ல, இந்த கேண்டில் ரெட் கேண்டில் முடியக்கூடாது, இந்த கேண்டிலுக்கு கீழே போகக்கூடாது. இந்த கேண்டில் இந்த கேண்டிலுக்கு கீழே போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா ட்ரெண்டை வேறு மாதிரி அனலைஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி உருவாகிடும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த கேண்டிலுக்கு கீழே போகக்கூடாது. அடுத்தது இந்த கேண்டில் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை க்ரீன் கேண்டிலாக முடிஞ்சிருச்சு, மேலே முடிஞ்சிருச்சு, இல்லை கீழே முடிஞ்சிடுச்சுனாக்கா நாம் அடுத்ததாக வர கேண்டில் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த இடத்த தாண்டி கீழே போகக்கூடாது. அதாவது அடுத்ததாக வர வீக்லி கேண்டில் இந்த இடத்த தாண்டி கீழே போகக்கூடாது. இந்த கேண்டிலோட அடுத்த கேண்டில்
எந்த ஒரு காரணத்தை கொண்டு கீழே போகக்கூடாது. அப்படி கீழே போச்சுன்னா கீழே போய் க்ளோசிங் ரெட்லேயே முடிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த இடத்துலயே எக்ஸிட் ஆகிடணும். இதான் இருக்கிறதுல அடுத்தது. அதேமாரி வந்து மந்த்லி சார்ட்லையும் பார்த்துங்க. மந்த்லி சார்ட் எந்த ஒரு காரணத்தை கொண்டு இந்த கேண்டில், அதாவது வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. வீக்லி சார்ட்டில் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். இந்த சப்போர்ட்டை இந்த ரெசிடென்ஸை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ரெசிடென்ஸை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு ஷேருக்கு ரெசிடென்ஸ் வரைக்கும் போனாக்கா ஆல்ரெடி டச் ஆயிடுச்சு. 14 ரூபா 95 பைசா. அதோட இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் இதோடைய டெக்னிக்கல் வியூ. லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்குது ஏஜிஎஸ் டெக்னாலஜி லிமிடெட். அதோடைய மந்த்லி சார்ட்டை தான் பார்க்குறோம். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் 3 ஸ்டாக் தான் சொல்லியிருந்தோம். ஆனால் அது 3மே சேனல் ஸ்டாக்கு. இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஸ்டாக். இது வந்து மந்த்லி சார்ட்டில் பார்க்கும்போது இந்த இடத்துலேருந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இந்த கரெக்ஷன் எது வரைக்கும் வந்ததுன்னா ஒரு சப்போர்ட் வரைக்கும் வந்து சப்போர்ட்லேருந்து இங்கேருந்து திரும்புகிற பட்சத்தில் நமக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இது ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு. ஏன் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் ஆனது திரும்புகிற பட்சத்தில் நமக்கு இங்கேருந்து வாங்கும்போது நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். இந்த இடத்துலேருந்து வாங்கும்போது மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இங்கே என்னன்னா ட்ரெண்டே வேறு மாதிரி இருக்குது. அதனால தான் இது ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க ஒரு ஸ்டாக்கு. அதாவது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாரி ஃபார்ம் ஆகிருக்குது. ஃபார்ம் ஆகக்கூடும்னு நினைக்கிறேன். இந்த இடத்த பார்க்கும்போது என்னன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர், அதாவது வந்து இன்னொரு ரைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகலை. ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது மார்க்கெட் ஆனது எப்பயுமே ஒரு சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ஷோல்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஹெட்டும் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ரைட் டைம் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணுற மாரி இருந்தால் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்துடும். அதனால தான் இது வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஒருவேளை கீழே வந்ததுன்னா இந்த இடம் வரைக்கும் வரதுக்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம வாங்கலாம். இதனால தான் இது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அப்படி இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகலை, இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகலாம். வீக்லி சார்ட்டு இல்லை மந்த் சார்ட்டில் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ட்ரெண்டு வேறு மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டராக ஃபார்ம் ஆகலை, ட்ரெண்டு ரிவர்சல் ஆக சான்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சொந்த அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.